கடகலக்கணத்துக்காரங்களுக்கு 4-11 கூடிய சுக்கிரனோட திசை வருது பாருங்க. சுக்கிரனோட திசை. இந்த சுக்கிர திசை மாரி ஒரு படாப்படுத்தின திசை கடகலக்கணத்துக்காரங்களுக்கு எதுவுமே இல்ல. கல்யாணம் பெரும்பாலும் இவர்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. அந்த லவ் மேரேஜ் மதம் மாற்றி, ஜாதி மாற்றி அந்த மாரியான விஷயங்கள்லாம். சமுதாயம் வேற்று சமுதாயம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, ரொம்ப தைரியசாலி இவங்கலாம். கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வந்திருக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த கூட இருந்தவன் இவன சொல்லணும். அப்படியே ஏத்தி விட்டு, "அது ஒன்ன தான் மச்சான் பாக்குது." இப்படி சொல்லியே, அந்த பொண்ணு என்ன பாக்குதோ, பாக்கலையோ, நானே போய் தூக்கிட்டு போயிட்டேன். தூக்கிட்டு போய் வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அந்த மாரி இந்த வீர சரித்திர கதைகள்லாம் உங்க கதை தான். நீங்க ஏன்டா ஒரு வாரத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. அப்பயே முடிச்சிருக்கலாம். என்ன செய்றது? கூட இருக்கிறவங்கலாம் ஏத்தி விட்டாங்களே. 4-11 கூடிய இந்த சுக்கிரனோட திசையில தான் இதெல்லாம் நடக்கும். அதாவது லவ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ். கடகலக்னத்துக்காரர்களுக்கு சுக்கிரனோட திசையில ஆண்களா இருந்தா உயிரணுக்கள் குறைபாடு, பெண்களா இருந்தா கருமுட்டை குறைபாடு, ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாரி எல்லாம் நடந்தது இந்த பீரியட் தான். இந்த சுக்கிர திசை முடியிற வரைக்கும் வயித்த புடிச்சு அறுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த சுக்கிரன்.